மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் இப்போது இந்த எண் கணிதம்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ ஜோதிடத்தில் வந்து இப்போ ஒரு சிலர்லாம் வந்து 8ஆம் நம்பர் ராசி, ஆமாம் 7ஆம் நம்பர் ராசின்லாம் சொல்கிறாங்க. அதில் 8ஆம் நம்பருங்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் உண்மையிலேயே 8ங்கிறது வந்து ஒரு துரதிர்ஷ்டத்தின் நம்பரா? 8ஆம் நம்பருங்கிறது சனி பகவானோட நம்பர். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாகனத்துக்கு கருப்பு கலர் வாகனம், அதில் 8ஆம் நம்பர் வைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சனி பகவான் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருப்பார் அப்படிங்கிறது தான். ஸோ 8 தவிர்க்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம வழக்கியல்ல இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை அதை பேசுகிறாங்க அப்படின்னா வழக்கியல்ல அதை எடுத்துக்கொண்டு பல பேர் அதை நடைமுறையில் செயல்படுத்துகிறாங்க. பட் உண்மையிலேயே சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் சனியின் நிறம் கருப்பே கிடையாது. அவரது நீலம், ஸ்கை ப்ளூ தான் அவரோடது. கருப்பு இல்லை கருப்பு சார்ந்த அந்த கரு நீலம் இது எல்லாமே ராகுவினுடைய நிறம் தான். ஸோ 8ஆம் நம்பரோ கருப்போ நம்ம சனி பகவானை வைத்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரையிலும் மற்றும் 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 4 மணி வரையிலும் ரேவதி, அதற்கு பின்பு அஸ்வினி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 4:04 வரையிலும் பூரம், அதற்கு பின்பு உத்திரம். இன்றைய திதிகள் அதிகாலை 4:41 மணி வரையிலும் நவமி, அதற்கு பின்பு தசமி. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் மேஷராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நாளாகவே அமைகிறது. ஒரு வாரத்தின் துவக்கமான இன்று ஒரு வருடத்தினுடைய இறுதி, அதாவது கடைசி வாரம். இன்றைக்கி தான் லாஸ்ட் மண்டே நம்ம இங்கிலீஷ் கேலண்டரில். ஸோ இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல முடிவுகள் உண்டு. இன்று நீங்கள் மனதை திறந்து தைரியமாக உங்கள் உயர் அதிகாரிகளிடத்திலும் பேசலாம். உங்களினுடைய சக ஊழியர்களிடத்திலையும் இன்று பேச்சுவார்த்தைகளை வைத்து கொண்டால் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். இந்த வருட இறுதியானது உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியையும் கொடுக்கலாம். அலுவலகம், தொழில், கூட்டு தொழில் மற்றும் தனியார் பணி, அரசாங்க பணி இதில் வேலை செய்பவர்களுக்கு இந்த வருடம் இறுதியானதும் மற்றும் இந்த நாள் முக்கியமாக பல குழப்பங்களுக்கும் பல விஷயங்களுக்கும் விடை கிடைக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். ரிஷபராசினியர்களுக்கு லாபத்தில் சனி பகவான், 12ஆம் இடத்தில் சந்திர பகவான், 10ஆம் இடத்தில் ராகு பகவான். இப்படி ரிஷபராசி நேயர்களுக்கு 10, 11, 12 இதில் இருக்கக்கூடிய இந்த கிரக அம்சங்கள் மிகவும் மனதிற்கு ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். திங்கட்கிழமையான இன்று உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக சில நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களோ, பதவி உயர்வுகளோ அல்லது சம்பள உயர்வுகளோ, இதுநாள் வரையில் நீங்கள் போராடிய ஒரு சில விஷயங்களுக்கு இன்று நல்ல ஒரு பதில் கிடைக்கும். ஒரு மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது இந்த திங்கட்கிழமை. சோமவாரமான இன்று நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு, பெண்களுக்கு இன்று உயர்வான நாளாகவே இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணற்ற நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. சந்திர பகவான் லாபத்தில் இருப்பதும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு மனதளவில் நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார்கள். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கைக்கு சேரும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன போராட்டங்களும் உங்களுக்கு மாறும். கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு அமையும். இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்று அன்னதானங்கள் செய்யலாம்.
பச்சரிசி தானமும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும். பல வருடங்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். இன்று நீங்கள் கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களிலும் நல்ல ஒரு மன மாற்றத்தை பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து உறவினர்கள் மூலமாக இன்று நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் ஒரு சுப செய்தி காத்திருக்கிறது. சிம்மராசி அன்பர்கள், இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன ரீதியான பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக சில சுப செய்திகள் குடும்பத்தில் உண்டு. பூமி சார்ந்த பிரச்சனைகள், நிலம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணம், இதில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன போராட்டங்களும் மற்றும் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த மனவேற்றுமையும் மாறும். ராசிநாதன் சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்வது இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று லக்ஷ்மி நாராயண யோகத்தை பார்க்கலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு அமோகமான நாளாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களிலோ இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மனதிற்கு அமைதியை தரலாம். பல குழப்பங்களுக்கு இடையே இருந்து வந்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அமையும். இன்று சோமவாரத்தில் சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பச்சரிசி தானம் செய்து சிவனாலய வழிபாடை மேற்கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்கள், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். சந்திரன் 7ஆம் இடத்திலையும் குரு 9ஆம் இடத்திலையும் இருக்க இன்று குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். குடும்பக்காரக்கன் மற்றும் தனக்காரக்கன் ஆகிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பது வண்டி வாகன யோகங்களும் அமைய வாய்ப்புகள் உண்டு. இன்று பெண்களுக்கு குறிப்பாக நகை வாங்குவதோ அல்லது உங்களுக்கு பரிசாக ஒரு சிலது பிறந்த வீட்டால் வரக்கூடியது லாபத்தை தரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களும் தீரலாம். சந்திர பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்திலேயும் 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதும் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனக்லேசங்களை கொடுக்கும். பல நாட்களாகவே உங்களினுடைய குடும்பத்தில் ஒரு பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்ப நிலை இன்று தீரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். சந்திர பகவான் 5ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பகை தீரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைவார்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இந்த அலைச்சல்கள் இருக்கும். உங்கள் பிள்ளைகளால் இன்று பெருமைகள் சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசி நேயர்களுக்கு இன்று அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் தீரும். 12ஆம் இடத்தில் இருந்து வந்த கிரக சேர்க்கைகள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் கும்பராசி நேயர்களுக்கு இன்று லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. வழக்கு விசாரணை போன்றவற்றில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். இன்று உங்களினுடைய வழக்கறிஞர் மூலமாக நற்செய்திகளை கேட்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த வழக்கு விசாரணைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சற்று பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன கவலைகள் வந்து போகலாம். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் 7.5 சனியில் மீனராசி அன்பர்களுக்கு
ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனக்லேசங்கள் ஏற்படும். புதிய நண்பர்கள் மற்றும் புதிய உறவுகளிடத்தில் இன்று நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.